லக்ஷ்மியோட நடந்த கல்யாணத்தை முறிச்சிட்டேன். இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு மலிஷ்கா. இப்ப கல்யாண அடையாளம்னு எதுவும் என்கிட்ட இல்ல. அப்ப எல்லாத்தையும் முடிச்சிரு. லக்ஷ்மி கூட இருக்க உறவை மொத்தமா முடிச்சிரு. and everything with her. அப்பதான் நான் உன்னோட சாரியை ஏத்துப்பேன். என்னோட வைஃப் அங்க மயக்கத்துல இருக்கா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இப்ப டைம் இல்ல. முதல்ல என் வைஃப்க்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க. எப்படியாவது அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ். நீ அவ்வளவுதான் பார்த்துட்டு இருந்தா உனக்கு அவ மேலதான் அக்கறை இருக்கு. அவ மேல அக்கறை காட்டு. என்ன லக்ஷ்மி என் மேல அக்கறையா இருக்கா? What the hell? நான் என்ன பண்ண போறதா இருந்தேன். ஐ நோ சில கதைகள் நல்லாதான் இருக்கும், லைக் ஹாப்பி என்டிங். அது மனசுக்கு அமைதியை கொடுத்துரும். ஆனா எனக்கும் ரிஷிக்குமான கதை அப்படி இல்லைன்னு தெரியுது. எங்க 2 பேருக்குமான அன்பு, எங்க 2 பேரோட அன்பு சுத்தமான பைத்தியக்காரத்தனம். அது அப்பப்ப மறைஞ்சு போகுது. இத நம்பி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவளுக்காக அவன் தண்ணி அழைச்சிட்டு இருக்கான், ஆனா நான் இங்க என்ன அழைச்சுக்கிட்டு இருக்கேன்? நோ நோ இல்ல இல்ல அடுத்தவங்களுக்காக நான் எதுக்காக என்ன அழைச்சுக்கணும்? பாய் ரிஷி, உனக்கு அந்த லக்ஷ்மி கூட தான் வாழ பிடிக்குதுன்னா நீ வாழ்ந்துக்கோ. இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன், உன்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன், உன்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனா உன்கிட்ட நான் அன்பை எதிர்பார்த்தேன்னா அது அன்பாவே இருக்காது, அத பிச்சைன்னு தான் நான் சொல்லணும். மத்தவங்களுக்காக நான் என்ன குறைச்சிக்க மாட்டேன். நாட் ஈவன் ஃபார் யூ ரிஷி. சாரி. நாம 2 பேரும் ஒன்னா வாழ்றதுக்காக போறக்கலன்னு நினைக்கிறேன். உன்னோட வாழ்க்கையில அந்த லட்சுமி தான் இருக்க போறா ரிஷி. அதனால நீ அவ கைய பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கோ. You know what, லக்ஷ்மி? நான் ஆல்ரெடி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். உன்கிட்ட ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணிருக்கேன். நீ சொல்ல வந்ததை கூட நான் கேட்கல. ஃபர்ஸ்ட் டைம். உண்மையிலேயே நீ பிரேவ் தான் லக்ஷ்மி. நீ யாருக்கும் பயப்படுறதில்ல. ஆனா ஒவ்வொரு முறையும் நீ எனக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ற. ஆனா நான் அந்த அளவுக்கு பிரேவ் இல்லை லக்ஷ்மி. இன்னும் நீ எனக்காக என்னெல்லாம் செய்ய போறியோ? ஒருவேளை உனக்கு மட்டும் இன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா லக்ஷ்மி, என்னால சத்தியமா என்ன மன்னிக்கவே முடியாது. ஓகே, பட் ஐ ப்ராமிஸ் யூ லக்ஷ்மி, இதுக்கப்புறம் நான் உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன். வெறும் ஒரே ஒரு தடவை என்னோட பேச்சு கேள லக்ஷ்மி. உன் கண்ணு திறந்து என்ன பாரு லக்ஷ்மி. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். உன் பேச்ச நான் எப்பவும் கேட்பேன். ப்ளீஸ் ஒரு முறை கண்ணு தர லக்ஷ்மி. ஒரு முறை கண்ணு தர.
ரிஷி லக்ஷ்மி நீ நல்லா இருக்கியா? லக்ஷ்மி நீ 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 நல்லா இருக்கியா? ம். நீ நல்லா இருக்கல லக்ஷ்மி? நீ நான் நல்லா இருக்கேன். தேங்க் காட் நீ நல்லா இருக்க லக்ஷ்மி. நீ என் உயிரை எடுத்துட்ட தெரியுமா? நீ தான் என்னோட உயிர் எடுத்துட்ட. நீ என் டைலாக காப்பி பண்றியா? உன்கிட்ட ஒரிஜினலா எதுவுமே கிடையாதா? இட்ஸ் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ வந்துடுறேன். டாட் 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 லக்ஷ்மி கண்ணை திறந்துட்டா. லக்ஷ்மி கண் முடிச்சிட்டா. வாங்க ஆயுஷ். என்னடா கண்ணா, ஏன் இப்படி பண்ண? உனக்கு இந்த மாதிரி ஆயிட்ட உடனே எல்லாரும் இங்க தவிச்சு போயிட்டாங்கம்மா. நீ சிரிச்சாதான் வீடு நல்லா இருக்கு. இப்ப பரவாயில்லையா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண 2 அரை அரைஞ்சிருவேன் பாத்துக்க. பின்ன என்னவா? நீ நல்லபடியா இருந்தாதான் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். உன் உடம்ப நீதாம்மா நல்லா பாத்துக்கணும். போதும் பாட்டி, நிறுத்துறீங்களா? மத்ததெல்லாம் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். டேய், நான் அவளை திட்டலடா. என்னமோ சொல்லுவாங்களே, மனசுல அன்பு இருந்தா வார்த்தையும் இப்படித்தான் வரும்னு. இதுதான் நான் அவளுக்கு காட்டுற அன்பும் ஆசீர்வாதமும். ஹலோ எம்எம், கெட்டிங் ஃபைன். அது என்னடா எம்எம்? மிராக்கிள் மெஷின். இவங்க தான் கிரேசி உமன். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தோ இவருக்காக தான். ஃபிட் அண்ட் ஃபைன். ஆயுஷ், சீக்கிரம் போய் டாக்டரை கூட்டிட்டு வா. ஓகே. லக்ஷ்மியை ஒரு முறை செக் பண்ணிட்டோம். மலிஷ்கா, என்னம்மா ஆச்சு? நீ ஏன் திரும்ப வந்துட்ட? ரிஷி எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கானா? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர். அதோட நீங்களும் அவனை பத்தி கேக்குறத விட்டுருங்கமோ. இனிமே அவன் உங்க மாப்பிள்ள கிடையாது. இப்ப அவன் வெறும் ரிஷி தான். என்ன மலிஷ்கா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்ததா? அதான் நடக்கல. இனிமே எங்க 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் இருக்காது. எங்க உறவு மொத்தமா முடிஞ்சு போச்சு மோம். இட்ஸ் ஆல் ஓவர் நவ. ஏய், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சொன்னது காதுல விழலையா? மலிஷ்கா, நான் சொல்றத கேளு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? மலிஷ்கா, ஒரு நிமிஷம் நில்லு. உள்ள வாமா. மெதுவாமா, ஆமா, மெதுவா. மெதுவா. அண்ணா உட்காருமா. உட்காருமா. இல்ல பரவாயில்ல பாட்டி. அண்ணா, உட்காரு. அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஆ, 2 பேரும் நல்லா இருக்காங்க. 2 பேருமா? லக்ஷ்மி தான் ரிஷி ப்ரோவை காப்பாத்துனாங்க. ஆமா, ரிஷி உடம்புல இருந்த விஷத்தை இவளே உறிஞ்சி எடுத்துட்டா. அதனால மொத்த விஷமும் இவ உடம்புல ஏறிடுச்சு. ரிஷி அண்ணா எப்படி இருக்க? ஐம் ஓகே. நிஜமாவா? லக்ஷ்மி தான் என்னை காப்பாத்துனா. திரும்பவும் லக்ஷ்மி நம்ம ரிஷியோட உயிரை காப்பாத்திருக்கா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. இது என்னோட விரதத்துக்கு கிடைச்ச பலன். அன்னைக்கு ரிஷிக்காக விரதம் இருந்தேன்ல, கல்யாணம் ஆனவங்க என்ன கேட்டாலும் கிடைச்சிரும். உங்களுக்கு தெரியுமா, ரிஷியோட நிலைமை ஆம்புலன்ஸ்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவனை எப்படி காப்பாத்துறது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவங்க தான் டாக்டர் சொன்னதை ஞாபகப்படுத்தினாங்க. அப்படின்னா இது கடவுளோட அருள் தானே? நீ உண்மையாதாம்மா விரதம் இருந்திருக்க. கள்ளம் கபடம் இல்லாம சுத்தமான மனசுமா உனக்கு. அதோட உண்மையான பக்தி உன்னோடது. உன்னோட விரதத்துல சக்தி இருந்தது. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் கடவுள் அனுகிரகம் இருக்கும். சரி சரி, அவங்கள விடுங்க. லக்ஷ்மி, ரிஷி 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு வெளியே வரக்கூடாது. அப்புறம் லக்ஷ்மி, டாக்டர் என்ன சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணாரு ஞாபகம் இருக்குல்ல? நீ ரெஸ்ட் எடுக்கணும்.
அதோட நாங்க எல்லாரும் உன்னை பார்த்துப்போம். கரெக்ட். நீங்க ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும். உங்களை பாத்துக்க போறது நாங்களும் நாங்க எல்லாரும் தான். என்ன ரிஷி? பாட்டி. டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், ரிஷிக்கு பதிலா அந்த பாம்பு என்ன கடிச்சிருந்தா அப்பவும் நீங்க எல்லாரும் ரிஷியை பாத்துக்கிற மாதிரி தான் என்னையும் பாத்துப்பீங்க. ஆமாமா, கண்டிப்பா நாங்க பாத்திருப்போம். என்னடா எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கலாமா இல்ல படுத்து தூங்கலாமா? Now go to sleep everyone. Go to sleep everyone. அத தமிழ்ல சொல்லலாம்ல. தமிழ் தான் உங்களுக்கு சூட் ஆகுது பாட்டி. டேய் வாயை மூடுறா, இல்லன்னா அரைஞ்சிருவேன். வாடா, தைரியமா வந்து தமிழ் செய்யுள் ஒன்னு சொல்லுடா பாக்கலாம். என்ன பாட்டி? திருக்குறள் ஒன்னு சொல்லுடா. பாட்டி நிறுத்துங்க. என்ன காம்ப்ளிமெண்ட் தானே கொடுத்தேன். நீங்க என்னடானா? டேய் உன் காம்ப்ளிமெண்ட் உன்னோடயே வச்சுக்க. போய் தூங்குடா போடா. இவங்க 2 பேரும் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். சோனியா வா போலாம். லக்ஷ்மி பாத்து மெதுவா. நீலம், நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன். தெரியும். சாரி சொல்ல விரும்புனீங்கன்னா இல்ல, சாரி சொல்றதுக்காக சொல்ல. கோவமா சொன்னாலும் சரியா தான் சொன்னேன். எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்க கூடாது. ஆனா இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது இல்லையே. ஏற்கனவே இதே தப்பா நீங்க பண்ணியிருக்கீங்க. சாரி கூட சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டீங்க. மெதுவா. நீ ஏன் இப்படி நடக்கிற? கால்ல அடிபட்டிருக்கா என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. நிஜமாவா? பொய்யாதான். அப்ப உண்மையை சொல்ல. அது நீ ஆம்புலன்ஸ்ல இருக்கும்போது அப்போ உன்னோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. உன்னை பார்த்து என்னோட நிலைமை மோசமாயிடுச்சு. நானும் டிராபிக்கை கிளியர் பண்ண கீழே இறங்கினேன். டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு நான் ஆம்புலன்ஸ்ல திரும்ப ஏறும்போது அப்போ கால்ல அடிபட்டுருச்சு. இல்ல பெருசா எதுவும் இல்ல, சின்னதா ஒரு கீறல் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஒன்னும் இல்ல. பக்கா? ஓகே, நீ படுத்துக்க. நான் லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஒன்றும் போய்க்காரி இல்லை. எனக்கு நடிக்க தெரியாது. நான் ஷோவும் பண்ண மாட்டேன். லக்ஷ்மி, ப்ளீஸ் என்னோட பேச்சை முழுசா கேளு. நான் கொஞ்ச நேரத்துக்கு உன் மேல சந்தேகப்பட்டேன். ஆனா நான் உன்கிட்ட கேட்கவும் செஞ்சேன். ஞாபகம் இருக்கா? என்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியான்னு உன்கிட்ட நான் கேட்டேன். நீயும் ஆமான்னு சொன்ன. அப்புறம் என்ன சொன்ன? உனக்காக தான் நான் பிறந்திருக்கேன்னு சொன்னேன். என் இடத்துக்கு வேற யாரும் வர முடியாதுன்னு சொன்ன. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நீ என்கிட்ட கேட்டியா? கேட்டப்போ நீ தான் சொன்ன, நான் உனக்காகவே பிறந்திருக்கேன்னு சொன்ன. என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ ஆசைப்பட்டிருக்க. நீ பேசும்போது நான் உன்னோட கண்ணை பார்த்தேன். உன்னோட கண்ணு கூட அதே தான் சொல்லுச்சு ரிஷி.
உன்னோட கண்கள்ல நான் உண்மையை பார்த்தேன். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் எப்படி சந்தேகப்படுவேன்? சத்தியமா நான் சந்தேகப்படல. அதனாலதான் நான் திரும்ப இதை பத்தி உன்கிட்ட கேட்கவே இல்லை. நீ சரியாதான் சொல்ற. இப்ப நீ முதல்ல என்னோட கண்ணை பாரு, அப்புறமா சொல்லு. நான் பொய்க்காரியா? உனக்கு என்னோட கண்ணுல என்ன தெரியுது ரிஷி? நிஜம் தெரியுதா, பொய் தெரியுதா? I'm really sorry லக்ஷ்மி. I'm very sorry. நான் அப்படி பேசிருக்க கூடாது. உன்னை ஹர்ட் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. I'm really sorry. அவளை பாத்துக்கோ. அவளை எப்படி எல்லாம் பாத்துக்கணுமோ பாத்துக்கோ. அதோட இப்ப நான் வர அங்க இல்ல. என் முன்னாடியே நீ கேரிங்கா இருப்ப. இப்ப நான் இல்லாதப்ப நீ எப்படி எல்லாம் அங்க இருப்ப? லக்ஷ்மி, என்ன இது கால்ல? ஹலோ ஹலோ டாக்டர். நாளைக்கு லக்ஷ்மி செக் பண்ண இங்க நர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க வரும்போது கொஞ்சம் ப்ளீஸ் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. லக்ஷ்மி காலில் பெருசா அடிபட்டிருக்கு. அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுனாலும் பண்ண சொல்லிடுங்க. ஓகே ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த மருந்தை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி போடணும். இந்தா. டாட். ஓகே பர்ஃபெக்ட். நீங்க மேல அனுப்பி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். லக்ஷ்மி, நர்ஸ் வராங்க, நீ செக் பண்ணிக்கோ. நீங்க போய் டாட் அனுப்புங்க. என்னாச்சு சுத்தி பண்ணா? என்னத்தன்னு சொல்றதுங்க, 3-4 கப்பு டீ கொடுத்துட்டேன். இருந்தாலும் என்ன பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காரு. நான் லக்ஷ்மி மாதிரி டீ போடலையா, உங்களை மாதிரி நான் எப்படிங்க டீ போட முடியும்? சரி பரவாயில்ல, நான் போட்டு கொடுக்குறேன். நீ உட்காரு. நீங்க டாட் கிட்ட 2-3 நாளைக்கு லக்ஷ்மி டீ கிடைக்காதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. இல்ல நானே சொல்லிக்கிறேன், போங்க. சரிங்க சார். என்ன உன் பிரச்சனை? உன்கிட்ட அன்பா பேசுறேங்கிறதுக்காக உன்னை திட்ட மாட்டேன்னு நினைக்காத. லக்ஷ்மி, நான் தான் உன்னை எப்பவும் ஸ்மைல் பண்ண சொன்னேன். ஆனா இப்ப ரசிக்க டைம் இல்ல. நீ முழுசா குணமாகற வரைக்கும் இந்த ரூமை விட்டு 1 இன்ச் கூட காலை வெளியே வைக்க கூடாது. இப்ப நீ என்ன பண்ணுவ? நான் போய் டீ போட்டு என்ன பண்ணுவ? ரெஸ்ட். பெர்ஃபெக்ட். ஒழுங்கா அமைதியா உட்காரு. உன்னை செக் பண்ண நர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. How are you feeling now, ma'am? குட். Okay. உங்களுக்கு எங்கேயோ அடிபட்டதுன்னு சொன்னாரு. அடியா? அதோ அங்க கால்ல. இல்ல, அது வந்து சின்ன நீ காயம்தான். வாய மூடுறியா? அமைதியா ரெஸ்ட் எடு. அது அவங்க வேலை, செக் பண்ணுவாங்க. உனக்கு என்ன வேலை? ரெஸ்ட். வெரி குட். நீங்க செக் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன நீங்க, காயம் ரொம்ப பெருசா இருக்கே. சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணலனா கால் வீங்கிடும். கால்ல எப்படி அடிபட்டது? ஏதாவது இரும்பு பட்டுதா? அப்ப இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும். ஒரு நிமிஷம், நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன சார் இது, இவ்வளவு நேரம் அப்படியே விட்டுருக்க கூடாது. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு உடனே வந்துடுறேன். என்ன இது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்னோட காலை தொடக்கூடாது. நீ என்னோட புருஷன். நான் உன்னோட புருஷன், அதனால தான் தொடறேன். அதுவும் உரிமையோட தொடலாம். காலை நீட்டு. நீ மட்டும் என்ன வேணா பண்ணுவ. அதுவே நான் பண்ணா உடனே புருஷன்னுவேன். காலை தொடக்கூடாதான். முதல்ல கிட்ட இருந்து காப்பாத்தினேன். எனக்காக தண்ணியில குதிச்சேன். பாம்பு விஷத்தை வாயாலே உறிஞ்சு எடுத்தேன். இப்ப நான் பண்ணா உடனே புருஷனா? நான் புருஷங்கிறதுனால தான் பண்றேன். எனக்கு முழு உரிமை இருக்கு. இப்பதான் என் மனசு சந்தோஷத்துல நிறைவா இருக்கு. என் புள்ள ரிஷி என் மருமக லக்ஷ்மியை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான்.
இதுல என்ன குறை சொல்லாத, தப்பு உன்னோட தான். நர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டல, இந்த காயத்தை இப்படி விட்டுருக்க கூடாது, இப்படியே விட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட கேட்டல, எத்தனை முறை கேட்டேன், அதுக்கு நீ 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 என்ன சொன்ன? இல்ல ஒண்ணு இல்லைன்னு பாத்தியா எவ்வளவு பெரிய காயம்னு. கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், எதுவும் பேசக்கூடாது, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பற்றிய தீயே